எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய இந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. நம்ம இன்னைக்கு நம்முடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு, அப்புறம் இந்த அயல் மண்ணில் நம்முடைய அடையாளத்தை நிறுவ நாம் போராடுவது, இது எல்லாத்தையுமே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு நினைக்கிறோம். அதில் ஒரு அணு அளவு கூட குறையாமல் நாம் தலை நிமிர்ந்த வரலாற்றையும் கூட நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது அவசியம் என்று உணர்ந்து இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கி அது ஒரு 100 ஆண்டுகள், அதைத்தான் நம்ம இப்ப கொண்டாடிட்டு இருக்கோம். இது 100வது ஆண்டு. என் தலைமுறைக்கு அதை பத்தின நிறைய விவரங்கள் தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ ஒரு சின்ன பிள்ளையினுடைய பார்வை போலதான் இங்கே நான் என்னுடைய உரையை வைக்க இருக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய அதை பற்றி தெரிந்தவர்கள் இருக்காங்க. அறிவுமதி ஐயா அவர்கள், தமிழ் கேள்வி செந்தில்வேல் ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் இதை பத்தி பேசுவாங்க இன்னும் ஆழமாக. நான் என்னை போல புதிதாக இதை பார்ப்பவர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இது என்ன, முதல்ல ஆணாவனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்கிறேன். ஐயா சோமயிலங்கன் ஐயா எனக்கு இதை பத்தி நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, எனக்கு சுயமரியாதை இயக்கம்னா தந்தை பெரியாரை மட்டும்தான் எனக்கு தெரியும். அதையே நான் ரொம்ப தாமதமாக தான் பெரியார் ஐயாவே நான் பத்தி படிச்சிருக்கேன். எனக்கு சுயமரியாதை என்றால் தந்தை பெரியார், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனால் சோமயிலங்கன் ஐயா ஒரு பெரிய பட்டியலையே கொடுத்து நீ இவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரை பத்தியும் படிக்கும் போது அத்தனை ஆச்சரியம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பிறக்கும் போது எனக்கு இந்த உரிமையெல்லாம் இருந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறேனே, அது எவ்வளவு பெரிய தப்பு. எத்தனை பேர் இதுக்காக போராடி என்னை இந்த உலகத்தில் நிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நான் இதை ஒவ்வொருத்தரை பத்தி படிக்கும் போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நான் படித்த முதல்ல எனக்கு ரொம்ப இந்த மறக்கவே முடியாது அப்படின்னா, முதல்ல நான் ரெட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிற பெயரையே நான் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு தன் பேருக்கு பின்னாடி பறையன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு போட்டிருப்பாராம். அது என்ன அப்படி பெருமை, அவர் என்ன சாதி பெருமை பேசுறதுக்காக அதை போட்டிருந்தாரு? இல்ல அந்த சாதி தான் பெருமைக்குரிய சாதியாக அன்னைக்கு இருந்துதான்? இல்ல. ஆனா ஏன் போட்டிருக்கு? இதை வச்சுதானே என்ன கேவலப்படுத்துறீங்க, இதை நான் பெருமைக்குரிய சாதியாக நான் மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு நினைச்சு எப்படி மாற்ற முடியும்? எது நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறது காலமாக படிச்சா மட்டும்தான் மாற முடியும். அந்த காலத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வரலாற்றை நான் படிச்சிருக்கிறேன். அந்த காலத்தில் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பள்ளிக்கூட படிப்பை முடிப்பது கூட எவ்வளவு சவாலாக இருந்தது அப்படிங்கிறத அந்த வாழ்க்கையை படிச்சா மட்டும்தான் நமக்கு புரியும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவாங்க, சாக்கு துணி எடுத்துட்டு போய் தரையில விரிச்சு தனியா உட்கார்ந்தா கூட தரையில ஒட்டிக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த பச்சை பிள்ளைங்க அந்த சாக்கு துணியில உட்காந்து படிச்சு தனியா உட்காந்து தண்ணி வேணும்னா கூட குடிக்க முடியாது, ஊத்துவாங்க, அப்படியே குடிக்கணும். தவிக்கும் போது கிடைக்காது. எத்தனை பிள்ளைகளுக்கு அதை குடிக்க தெரியும், அப்படி பிடிச்சு குடிக்க தெரியும்? நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் கூட நம்ம பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என்னென்ன பாடுகளை பட்டு இந்த பிள்ளைகள் படித்து மேலே வந்திருக்கிறது அப்படிங்கிறது. எத்தனை பேர் அவமானப்படுத்துவாங்க, கல் எடுத்து வீசுவாங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இதே போல ஒரு கடுமையான வாழ்க்கையை, பள்ளி வாழ்க்கையை தான் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்களும் அனுபவித்து அதை கடந்து கல்லூரிக்கு கோவை கல்லூரியில் அவர் இளங்கலை பட்டம் பெற்றார். அது நான் சொல்றதெல்லாம் 1880. அப்பவே படிச்சு அவர் அப்பவே, இப்பெல்லாம் நம்ம MNC கம்பெனில வேலை பார்க்கிறோம், கேவலம் அப்ப வேலை பார்த்தார். ஐரோப்பிய ஒரு நிறுவனத்தில் எழுத்தராக முதலில் ஆங்கில மேற்கத்திய கல்வி முறையில் படித்த பட்டியலினத்தவர் என்ற பெருமை தேசிய அளவில் பெற்றவர் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் தான். அவரு படிச்சுட்டு அந்த ஐரோப்பிய நிறுவனத்தில் அவர் எழுத்தாளராக வேலை செய்கிறார். அதுக்கப்புறம் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போய் நேட்டால் நீதிமன்றத்தில் அவர் மொழிபெயர்ப்பாளராக 16 ஆண்டுகள் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் தாயகம் திரும்பி வந்த பிறகு அப்பதான் லண்டன்ல ஒரு வட்டமேசை மாநாடு நடக்குது. எதுக்கு? நாட்டினுடைய விடுதலை பற்றி பேசுவதற்காகவும் சமுதாய சீரமைப்பிற்காகவும். இந்த மாநாட்டை அப்ப 1920 அது. அப்போ காங்கிரஸ் கமிட்டி அதை புறக்கணிச்சிருச்சு. ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளாக நிறைய பேர் போறாங்க. அதுல முகமது அலி ஜின்னாலாம் போயிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்களும் தான் லண்டனுக்கு போறாங்க. இவருக்கு ஆளும் அரசிடம் நம் நிலைமையை சொல்ல வேண்டும் என்கிற தாகம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதனால அவர் போறார். அங்க போனா அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான. அங்க லண்டன் ஒரு ஏகாதிபத்தியம். இன்னைக்கு ஒயிட் ஹவுஸ்க்கு போனா எத்தனை புரோட்டோகால்ஸ் இருக்கும், பிரசிடென்ட்டை மீட் பண்ணணும்னா நமக்கு தெரியும். அப்படியே ஒரு ஏகாதிபத்தியமாக லண்டன் இருந்தது. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இவங்க எல்லாம் சந்திக்க போறாங்க.
ஒரு இருக்கும், இவர் இப்படி வருவாரு, நீங்க இங்க நின்று கை கொடுக்கணும், அவ்வளவுதான் நீங்க பண்ணணும், அதிகம் பேச, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு அவர் வர்றாரு, இவர் கை கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுக்க மாட்டேன் கையை பின்னாடி வச்சு அன்னைக்கு கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் தைரியமா அந்த ரிஸ்க் எடுக்கிறார். ஏன் எடுக்கிறார்? என் நாட்டில் என் கையை பிடிச்சி ஒருத்தன் கூட கொடுக்க மாட்டானே, நான் தீண்ட தகாதவன், என்னை தொட்டால் உங்களுக்கு தீட்டு அப்படிங்கிறார். இத சும்மா சொன்னா அந்த மன்னருக்கு புரியுமா? நான் தொட மாட்டேன், என்ன தொடக்கூடாது அப்படின்னா, அப்ப மன்னர் கேட்கிறாரு, நீ கீழே தெரியாம விழுந்துட்டா கூட உன் நாட்டுல கை கொடுத்து தூக்க மாட்டாங்க? தூக்க மாட்டாங்க. வேணா இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு போவாங்க, எத்தி விட்டுட்டு போவாங்க. அப்பதான் அவருக்கு புரியுது, இவரை அருகில் அழைத்து உங்க நிலைமை என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு 5ஆம் ஜார்ஜ் மன்னர். அப்போ அவர் சொல்றாரு, நாட்டு விடுதலை என்பது தாழ்த்தப்பட்டவருக்கான விடுதலை தான், அப்படித்தான் அது இருக்க வேண்டும், தீண்டாமை ஒழிய வேண்டும், சட்டமன்றத்துல எங்களுக்கு இடம் வேணும், ஆதி திராவிடர்களுக்கான உரிமை வேண்டும் என்கிற இந்த உரிமையை ஆளும் அரசிடம் சென்று வைத்தவர் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் இந்த நாளில். அதனால் அவரை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். 1921 பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு ராவ் சாஹிப் என்ற ஒரு விருதை கொடுத்தது, அவர் செய்த அந்த சேவைக்காக. அவருக்கும் முந்தையவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் அயோத்திதாச பண்டிதர் ஐயா அவர்கள். அயோத்திதாச பண்டிதர், அவர் ஒரு பண்டிதர்னு பேர்லயே இருக்கு. இவர்கள் எல்லாம் பண்டிதர்களாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களே சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம், சித்த மருத்துவம் அத்தனையும் அறிந்தவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். திராவிடர்கள் எல்லாம் இந்துக்களே இல்ல, இவங்கெல்லாம் புத்தர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி நிறைய பேரை கூட்டிட்டு போய் புத்த மதத்துல சேர்ந்துட்டாராம் அயோத்திதாச பண்டிதர் ஐயா அவர்கள். இவர் தான் முதல்ல கைம்பெண் மறுமணம், இன்னைக்கு நாம பேசுகிற பெண்களுக்கான தொழிற்கல்வி, இடஒதுக்கீடு, சம உரிமை, இது எல்லாத்தையும் முன்மொழிந்தவர் அவர்தான். சமூக நீதி தந்தை அப்படின்னு அவரைத்தான் நம்ம முதல்ல சொன்னோம், அயோத்திதாச பண்டிதர் ஐயா அவர்கள். அவர் ஒரு பைசா தமிழன், திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ்களை எல்லாம் நடத்தித்தான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டினார். இவர் யாருன்னு இன்னொரு ஒன்று சொல்லணும்னா, திருக்குறள் இப்போது நம்ம கைகளுக்கெல்லாம் வந்துருச்சு. இந்த திருக்குறள் ஓலைச்சுவடிகளில் இருந்து கட்டுக்கட்டாக எரிக்கப்பட்டு கொண்டிருந்த காலம் ஒண்ணு இருந்தது. எங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, பாட்டி வீட்டுல என்ன எழுதிருக்குன்னே தெரியாம நாங்கெல்லாம் எரிச்சிருக்கோம் அப்படின்னு. அப்படி அடுப்பு வரை வந்த அந்த ஓலைச்சுவடியை காப்பாத்தி, இதுல என்னமோ எழுதி இருக்குன்னு படிக்க தெரியாத அந்த கந்தப்பனார் தான் காப்பாத்தி அந்த குறளை எல்லிஸ் துரையிடம் கொடுத்து அது பிரிண்ட்டுக்கு அச்சுக்கு போய் அதுக்கப்புறம் தான் இப்ப நமக்கெல்லாம் வந்திருக்கு. அந்த கந்தப்பனாருடைய பெயர் தான் அயோத்திதாச பண்டிதர் ஐயா அவர்கள். மொழியை மட்டுமா காத்து கொண்டார்கள். அதனால் அவர்களை நாம இப்ப நம்ம சென்னைக்கு எல்லாருமே போயிருப்போம். டி நகர் போகாத சென்னை சொந்தக்காரங்க இல்லைன்னா கூட டி நகருக்கு போயிருப்போம். ஆனால் டி நகரை தெரிந்த அளவிற்கு நமக்கு, வணக்கம் ஐயா, தெரிந்த அளவிற்கு நமக்கு தியாகராயர், அந்த டீக்கு பின்னாடி இருக்கிற தியாகராயர் யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னா, அவரை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து எப்பவுமே வெள்ளை உடைதான் அணிந்திருப்பாராம். பெரிய பணக்காரர், படித்தவர், அறிவாளி. அவர் வந்து மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு கோவிலுக்கு அந்த காலத்து 10,000 ரூபாய் நிதி கொடுக்கிறார். அவர் கொடுத்துட்டு அந்த கோயிலுக்கு விழா நடக்குது, அவர் போறாரு. கூடவே அவர் 6 மாசம் சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிற ஒரு கணக்க பிள்ளையும் போறாரு. கணக்க பிள்ளைகள் யாராக இருந்திருப்பாரு என்று உங்களுக்கு தெரியும். அங்க விழாவுக்கு போனா அவரை கொண்டு மேடையில உட்கார வச்சுட்டாங்க அந்த கணக்க பிள்ளைங்க. இவரை கீழேனா தரையில உட்கார வச்சிருக்காங்க. ஏன்? அதுதான் காரணம். அதுதான். அப்போ எவ்வளவு படித்தவர்களா இருந்தாலும் அப்பதான் அவரும் நடேசனார் ஐயாவும் டி.எம். நாயர் இவங்க 3 பேரும் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை கழகம்னு ஒன்று தொடங்குறாங்க. அதுதான் பின்னாளில் நீதி கட்சியாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொல்லப்பட்டவர்களின் நீதிக்காக, உரிமைகளுக்காக, இடஒதுக்கீட்டிற்காக அத்தனைக்காக பாடுபட்டது ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவங்க எல்லாம் கூட நீதி கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு அதற்கு பிறகு அரசமைத்ததில் நீதி கட்சிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அந்த நீதி கட்சியினுடைய 2வது முதலமைச்சராக வந்தவர் பனகல் அரசர். இந்த பனகல் பார்க் மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் சென்னைக்காரி அல்ல, ஆனால் அந்த ஒரு பேர் தான் எனக்கு தெரியும். ஆனா அந்த பனகல் அரசரை பத்தி நான் அப்ப தெரிஞ்சு உண்மையா நான் மலைத்து போனேன். இது வந்து சென்னை மாகாணத்தினுடைய 2வது முதல்வர். இது வந்து இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னாடியே சென்னை மாகாணத்துடைய ஆங்கில ஆதிபத்திலேயே இவர் வந்து 2வது முதல்வராக பனகல் அரசர் இருந்திருக்கிறார். அப்ப சென்னை மாகாணம் என்பது இன்றைய தமிழகத்தின் முழு பகுதி, பெரும்பகுதி ஆந்திரம், கேரளம், கர்நாடகத்தினுடைய கொஞ்சம் பகுதிகள், ஒரிசா மாகாணத்தினுடைய கஞ்ச மாகாணம், இதெல்லாம் அன்றைக்கு சென்னை மாகாணமாக இருந்தது.
அதனுடைய முதலமைச்சராக இவர் இருந்தார். இவர் தான் முதல்ல அரசு பணிகளில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிற அரசாணையை கொண்டு வந்தவர் பனகல் அரசர் ஐயா அவர்கள் தான். இந்த பேர்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிறைய பேர் ஜாதி பெயர்கள பள்ளன், பறையன், பஞ்சமர், தலி இதெல்லாம் இல்லை. அவர்களை ஆதி திராவிடர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று முன்மொழிந்தவர் அயோத்திதாச பண்டிதர். அதை சட்டமாக மாற்றியவர் இந்த பனகல் அரசர். அதற்கு பிறகுதான் ஆதி திராவிடர் என்ற பெயரை நம்ம அவர்களை அழைக்கிறோம். அப்புறம் ஆலய நிர்வாகம் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரணும்னு சொல்லி அந்த அறநிலையத்துறை சட்டத்தை கொண்டு வந்தவரும் பனகல் அரசர் தான் ஐயா தான். அந்த காலத்துல எல்லாம் சென்னையில ஜார்ஜ் டவுன், மவுண்ட் ரோட்ல எல்லாம் போட்டிருக்குமா, என்ன போட்டிருக்கோம், இங்கே பஞ்சமர்களும் நாய்களும் மகமதியர்களும் நுழையக்கூடாது அப்படின்னு போட்டிருக்குமா. அப்புறம் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பக்கத்துல சூத்திரர்களுக்குன்னு போட்டிருக்குமா, ஒரு பக்கம் சாப்பிடுறது, இன்னொன்னு பிராமணர்களுக்குன்னு போட்டிருக்குமா. சர்வசாதாரணமா தெருவுல எல்லாம் வீடு காலி, பிராமணர்களுக்கு மட்டும் அப்படின்லாம் போட்டிருக்குமா. இங்க அமெரிக்கால ஒயிட் கலர்டு அப்படின்லாம் போட்டிருக்கும், நான் படங்கள்ல பார்த்திருக்கேன். அதே போல அங்கேயும் இருந்தது. அமெரிக்கா மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் வந்ததற்கு பிறகு 1950களில் தான் அதை விட்டு வெளியே வந்தது. ஆனால் பனகல் அரசர் பொது இடங்கள், உணவு, போக்குவரத்து இதுல எல்லாம் இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, அனைவருக்கும் இது பொதுவாக இருக்க வேண்டும் என்று 1920களில் சட்டம் போட்டனர். அப்புறம் இன்னொன்னு கேட்கும் போதே கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்தது. மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் படிக்கணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சு, அதையும் அவர் நீக்கி விட்டார். அது அப்புறம் மருத்துவர் முத்துலட்சுமியை பத்தி நான் தனியாவே ஒரு பேச்சு பேசியிருக்கேன். அத்தனை தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், அந்த இனத்தில் பிறந்து அந்த பிள்ளைகளை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர் முதல் தமிழ் பெண் மருத்துவர். இந்த சட்டமன்றத்தில் பெண்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சட்டமன்றத்துக்கு போய் பெண்ணுக்காக பேசியவர். அங்க எத்தனையோ வாதங்கள் வந்தது. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் எடுத்துட்டு போனப்பெல்லாம் இதெல்லாம் பண்றதுனால அந்த பெண்களுக்கு புண்ணியம் கிடைக்குதுலாம் வாதிட்டாங்க. இவ்வளவு நாள் இந்த புண்ணியம்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க, தலைமுறையா பண்றோம், போதும், இனி உங்கள் பெண்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கட்டும் என்று சொல்லி வாதிட்டு அந்த சட்டத்தை முன்வரைவை அங்கே வைத்தவர் மருத்துவர் முத்துலட்சுமி. அது மாதிரி பெண்களுக்கான திருமண வயது கூடணும், சொத்துரிமை வரணும். இன்னும் கூட சொத்துரிமை சட்டத்துல இருக்கு, எத்தனை வீட்டுல இருக்குன்னு தெரியல. பட் அதெல்லாம் முன்னாடியே அவங்க சொன்னவங்க மருத்துவர் முத்துலட்சுமி அம்மா. அவங்கள பத்தி தனியா ஒரு பேச்சே பேசணும், இங்கே நான் சொல்கிறேன். அதே மாதிரி முத்தையனார், அவங்க மதுவிலக்கு, அவர் ஒரு சுயமரியாதைக்காரர். மதுவிலக்கு, பூரண மதுவிலக்குக்காக அந்த காலத்திலேயே 4 லட்சம் ரூபாய் நிதியை எல்லாம் ஒதுக்கி கொடுத்தவர் முத்தையனார் அவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தின் முன்னோடிகள். இப்போ நம்ம தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் வர்றாங்க. நம்ம நினைப்போம் தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்த சுயமரியாதை அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது? அது தந்தை பெரியாரே ஒரு கட்டுரையில அவரே எழுதின கட்டுரையை நான் படிச்சேன். அவர் தந்தை பெரியார் எழுதுற கட்டுரைகளை படிக்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மொழி நடை ரொம்ப பெரிய எழுத்தாளர் மாதிரிலாம் இருக்காது, ஆனா அவர் கிண்டலா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுல நானும் சின்ன வயசுல எப்போவாது எனக்கு இந்த கடவுள் மேல எல்லாம் நம்பிக்கை இருந்துச்சா நான் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு அப்படி இருந்த மாதிரியே தெரியல. ஏன்னா 7 வயசுல அவங்க திண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டாங்களாம் ஐயாவை. அப்போ போகும்போதே சொல்லுவாங்களாம், அந்த தெருவில் இருக்க யார் வீட்லயும் நீ தண்ணி வாங்கி குடிக்க கூடாது, உனக்கு தண்ணி தவிச்சுட்டா நீ வாத்தியார் வீட்டுல மட்டும்தான் வாங்கி குடிக்கணும்னு சொல்லுவாங்களாம். அப்போ தந்தை பெரியா ஒரு நாள் தண்ணி தவிச்சோடனே கையை தூக்கிட்டு வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த அம்மா ஒரு குழையில தண்ணிய குடுக்கலையாம், வச்சாங்களாம். இவர் எடுத்து குடிக்கும் போது அண்ணாக்கு தான் குடிக்கணும், வாய் வச்சு குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களாம். அவருக்கு 7 வயது. அண்ணாக்கு குடிச்சா பாதி சட்டையெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சான். இது நல்லா இல்லை, இப்படி குடிக்க பிடிக்கலன்னு சொல்லி அடுத்த நாள்ல இருந்து மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து வேற வீடுகள்லாம் அவர் பாட்டுக்கு தண்ணி வாங்கி குடிக்க தொடங்கிட்டார். அப்ப அந்த அம்மா கேக்குது, கொடுத்த அம்மா, ஏப்பா நீ அவங்க வீட்டு பிள்ளையாச்சே, நீ குடிச்சினா அவங்க வீட்டுல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, இவரா சொல்லிட்டாரு. சொல்லி தண்ணி மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல அப்புறம் பிள்ளைங்க தண்ணி குடிக்க வரும்போது தின்பண்டங்கள்லாம் கொடுப்பாங்களாம், எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு நாள் சாய்பு வீட்டுல கூட ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு அது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே பள்ளி படிப்பே நிப்பாட்டிட்டாங்க அவங்க அம்மா. அந்த அளவுக்கு அவரோட பள்ளி படிப்பு, திண்ணை பள்ளிக்கூட படிப்பு அதோட முடிஞ்சுது. ஆனா புராணங்கள்
இந்த சாமி கதைகள் இது எல்லாத்தையும் நானா தேடிலாம் படிக்கல. நேரமும் வீட்டில் அதுதான் நடந்துகிட்டே இருக்கும். ஏகப்பட்ட சன்னியாசிகளும் இந்த மாதிரி பாகவதர்களும் எல்லாரும் வந்து இதேதான். அம்மாவுக்கு அதில் பெருமை. அவர்களுடைய அழப்புகளை எல்லாம் எங்கள் அம்மா பயபக்தியோடு கேட்டுக்கொண்டிருப்பார். எங்க அப்பாவுக்கு அதுல திருப்தி, பெருமை. அதனால வீட்டுல எந்நேரம் இது நடக்கும். இவரோட வேலை என்னன்னா ஏதாவது ஒரு கேள்வி. இப்போ யானைக்கு அதாவது பிள்ளையார் யானை முகத்தை போய் வச்சாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அது எப்படி யானை முகத்தை வைக்க முடியும் அப்படின்னு கட்டாயம் சின்ன பிள்ளை கேட்கும். அப்படி இவர் நிறைய கேள்விகளை கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, ஒருத்தர் கூட ஒழுங்கான பதில சொன்னவே இல்லை எனக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். அது சொல்லாது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. இது இவங்கிட்ட கேள்வி கேட்கறது தான் எனக்கு பெரிய பொழுதுபோக்கா இருந்துச்சு. அதனால இப்படி நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கெட்டிக்காரன்னு புகழ தெரிந்தவர்கள் இந்த பிள்ளை கேட்கிற கேள்வியெல்லாம் நியாயம், அதை நம்ப கூடாதுன்னு நினைக்கல. அடுத்து அப்படியே பள்ளி படிப்பு அவருக்கு முடிந்து அவரை கொண்டு போய் அவரோட அப்பாவோட மண்டியில வேலைக்கு வச்சாச்சு. அப்ப வேலைக்கு வைத்த போது ஒரு செய்தி அவர் சொல்றாரு. அப்பா அந்த மண்டியோட முதலாளி இல்லையா, அப்பா தான் பெரிய ஆள் அந்த பிள்ளைக்கு. அப்போ அப்பா உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு பில்லு போடுறவர்னு ஒரு பையன், ஒரு இளைஞன் ஒருத்தர் வருவாராம். வந்தா அவர் சொல்ற சின்ன பையன். அவர் வந்த உடனே எங்க அப்பா எந்திரிச்சு வாங்க சாமி வாங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல உட்கார வைப்பாராம். அந்த பெரியார் சொல்றாரு, அவருக்கு வந்து எங்க கடையில வேலை பார்க்கிறவரை விட குறைவான சம்பளம் தான். எதுக்கு இவரை பார்த்தா மட்டும் அப்பா எந்திரிச்சுக்கிறாரு, அவர் இடத்துல உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வைக்கிறது மட்டும் இல்ல, உட்கார்ந்தோன்னு அவர் கேட்பாரா, என்னடா எப்படி இருக்க அப்படின்னு அவர் பேரை சொல்லி என்னடான்னு சொல்லி வயசானவரை இந்த இளைஞர் கேட்பாராம். அப்போ அவருக்கு தோணுச்சா, வெறும் சாதியால் அல்லவா இந்த தகுதி வந்தது அப்படின்னு எனக்குள் அந்த நெருப்பு எழுந்தது அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு. அப்படி உருவானதுதான் அந்த சுயமரியாதை இயக்கம். அடுத்த ஸ்லைடு போலாம். நமக்கு தந்தை பெரியாருக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஒரு சாமானியருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உத்தமபாளையத்துல நான் சொன்ன மாதிரி இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தரையில் தான் உட்கார வைக்கப்பட்டார்கள். அதே மாதிரி திருப்பூணத்துல பெரிய கற்ப குடும்பம் அப்படின்னு ஒரு சாதாரண குப்பை அள்ளுற ஒரு தொழிலாளி, அவர் பாட்டுக்கு அவரோட குப்பை வண்டி மேல உட்காந்துருக்காரு. நீ என்னடா வண்டி மேல உட்கார, இழுத்து போட்டு அவரை செருப்பால அடிச்சு அவர் வீட்டுக்கு தீ வைத்திருக்கிறார். இந்த மாதிரி சாமானிய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அப்புறம் இந்த சேரன் மாதேவி போராட்டத்தை பற்றி நான் சொல்லணும். இந்த இயக்கம் தொடங்கிய காலங்களில் நடந்த முக்கியமான போராட்டங்கள் வந்து சேரன் மாதேவி குருகுல போராட்டமும் வைக்கம் போராட்டமும் ரொம்ப முக்கியமான போராட்டங்கள். அதுல இந்த அந்த 1920s இந்த ஆங்கில அரசு மேற்கத்திய கல்வி முறையை அடிப்படையாக கொண்டு நிறைய பள்ளிகளை எல்லாம் அமைத்திருக்கிறது இந்தியா முழுக்க. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு இது நம்முடைய கொள்கைக்கு ஏற்றபடி இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் கமிட்டி தனியாக பள்ளிகளை தொடங்கி இருந்த காலம். அப்படி தமிழ்நாட்டில் வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியனார் அப்படிங்கிறவர் ஒரு குருகுலத்தை தொடங்குறார். இவர் யாரும் நம்ம படிச்சிருக்கோம், வாவேசு ஐயர் அப்படிங்கிற பேர்ல நம்ம படிச்சிருக்கோம். இவர் ஒரு குருகுலத்தை தொடங்குறார், நல்ல காரியம் பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த சேரன் மாதேவிங்கிற இடத்துல ஒரு அதற்கான 30 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறார் கர்நாடகாத்தானை சேர்ந்த சண்முகனார் அப்படிங்கிறவரு. காங்கிரஸ் கமிட்டியும் நிதி கொடுக்குது, மக்கள்லாம் நன்கொடை கொடுக்குறாங்க, குருகுலம் தொடங்கி நடக்குது. இந்த குருகுலத்துல பிற்காலத்தில் தமிழகத்தின் முதல்வராக ஓமந்தூரார் ஐயா, அதாவது விடுதலைக்கு பிறகு சென்னை மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த ஓமந்தூரார் ஐயாவோட பையன் படிக்கிறார். இந்த பையன் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது, விடுமுறைக்கு வீட்டுக்கு வரும்போது கேட்போம்ல பள்ளிக்கூடம் எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்கிறப்போ பையன் சொல்றாரு, குருகுலத்தில் எங்களுக்கு தனியா சாப்பாடு போடுறாங்க, உயர் சாதி பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற பிள்ளைகளுக்கு தனியா சாப்பாடு போடுறாங்க, நல்ல நாள் விசேஷ நாள்கள் எல்லாம் அவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு, எங்களுக்கு எப்பவுமே சாதா சாப்பாடு தான். அப்புறம் பழைய கஞ்சி இருந்தா அதை காலையில எங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இது பிடிக்காம பல பிள்ளைகள் ஆசிரமத்தை விட்டு போயிருச்சு, தண்ணி பானை கூட எங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனியா தான் இருக்கு. இதை வந்து பிள்ளை சொல்லிடுச்சு. இது மட்டும் இல்ல, அந்த குருகுலத்தில் படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோரிடம் வந்து இதே மாதிரி புகார் கடிதங்கள் பிள்ளைகளின் மனதில் சாதிய பாகுபாட்டை இந்த குருகுலம் உருவாக்குது அப்படின்றது காங்கிரஸ் கமிட்டிக்கு போயிடுச்சு. அதுதானே நிதி கொடுத்திருக்குது. அப்போ காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர் வரதராஜலு ஐயா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் செயலாளராக இருந்திருக்காங்க. அப்போதான் வைக்கம் போராட்டமும் தீவிரமாக நடந்துகிட்டு இருந்த காலம்.
அதற்காக தந்தை பெரியார் அழைக்கப்பட்டார் மக்களை திரட்டுவதற்காக. அங்க போய் சிறையில இருந்து கடுங்காவல் தண்டனை எல்லாம் பெரியார் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த காலம். அதனால வரதராஜ ஐயா இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. முதல்ல பேசி பார்ப்பாங்கல்ல, புகார் வருது பேசி பார்ப்போம் அப்படின்னு பேசி பார்க்கறாங்க. பொது நலத்தில் சமூக சேவையில் வரும்போதாவது பிறப்பால் ஒருவருக்கு ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாதுங்கிற கொள்கையை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு. ஆனா அங்க அந்த பக்கத்துல இருந்து ஒரு வாதத்தை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? குருகுலத்துல 25-30 பிள்ளைக்கு படிக்குது, அதுல 2 பிள்ளைக்கு நாங்க தனியா கூட்டு சாப்பாடு போடுறோம், இது ஒரு பிரச்சனையா? அதே மாதிரிதான் வைக்கத்துல 4 தெரு இருக்கு கோயில சுத்தி, 3 தெருவுக்குள்ள வந்துக்கோங்கன்றோம், ஒரே ஒரு தெருவுக்குள்ள தானே வர வேண்டாங்கிறோம், இது ஒரு பிரச்சனையா? ஏன் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தேசிய பிரச்சனையாக்குறீங்க? நாட்டு விடுதலைக்கு எத்தனையோ வேலை இருக்கு, அதை போய் பாருங்க. நான் அப்பதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாரு, நான் பிறந்து வளர்ந்து நான் உருவாக்கிய நாட்டில் ஒரு தெருவுக்குள்ள நம்மளே போக கூடாதா? அவங்க முன்னாடி வரக்கூடாது, உட்காரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, என்னது இது? சுயமரியாதையே இல்லையா இங்க? எனக்கு சுயமரியாதை இல்லாத போது சுதந்திரம் எதுக்கு? முதல்ல சுயமரியாதை வரட்டும், அப்புறம் சுதந்திரத்தை பார்த்தாங்க. நீங்க என்ன மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரும் செயலரும் தானே? நாங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மகாத்மா காந்திக்கு உங்களை பத்தி புகார் போடுறோம். புகார் கடிதத்துல எழுதியிருக்காங்க, இன்னைக்கு குருகுலத்துல சமபந்தி போஜனம் போட சொல்லுவாங்க, நாளைக்கு இதுவே சாதி மறுப்பு திருமணமாக மாறும், அப்புறம் முதலாளி தொழிலாளிங்கிற அந்த முறைமை உடைஞ்சிரும், அப்படியே இந்த கட்டமைப்பே போயிடும், அதனால இது சட்டவிரோதமான செயல்னு இப்பவே தடுத்துருங்க அப்படின்னா. பார்த்தாரு வரகனேரி வெங்கடேஷ் சுப்பிரமணியனார். இது பிரச்சனையாக, ஏன்னா குருகுல பிரச்சனையாக இருந்ததை இவர்கள் போராட்டமாகவே ஆக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அவர் தலைமை பொறுப்புல இருந்து விலகிட்டாரு. அதற்கு பிறகு குருகுலத்தில் பல மாற்றங்கள் வந்தன அந்த போராட்டத்திற்கு பிறகு. அது மட்டும் இல்ல, அவங்க பயப்பட்ட மாதிரியே முதலாளி தொழிலாளி முறை, சாதி மறுப்பு திருமணங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்துருச்சு. அதன் எடுத்துக்காட்டுகளாக நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த குருகுல போராட்டம் மிக முக்கியமான போராட்டம். அதற்கு பிறகு வைக்கம் போராட்டம், இன்னொரு ரொம்ப முக்கியமான போராட்டங்கள் வைக்கம் போராட்டம். இந்த வைக்கம் போராட்டம் தான் ஐயா அழைக்கப்பட்டார் பெரியார். நான் சொன்னது போல மக்களை திரட்டுவதற்கு 1 வருஷம் நடந்தது. இது 1924 மார்ச்ல இருந்து 25 ஜூன் வரைக்கும் இந்த வைக்கம் போராட்டம் நடக்குது. 4 தெரு இருக்கு, 4க்கு உள்ளேயுமே முதல்ல விடல, அதனாலதான் போராட்டமே தொடங்குது. ஐயா அவர்கள் 141 நாள் வைக்கத்துல இருந்தாங்க. அதுல 74 நாட்கள் அவர் சிறையில் தான் இருந்தார். விலங்கு போடப்பட்டு கடுங்காவல் தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த மகாராணி கேக்குறாங்க, இப்ப தெருவுக்குள்ள விட்டோம்னா நாளை கோயிலுக்குள்ளே வர்றேன்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணலாம்? அதனால 3 தெருவுக்குள்ள மட்டும் விடுவோம் அப்படின்னு இதுக்கு தூது போய்கிட்டு இருக்கார் மகாத்மா காந்தி அவர்கள். அப்ப தந்தை பெரியார்ட்ட வந்து கேட்கிறார், உங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டம் என்ன? தந்தை பெரியார் சொல்றார், கோயிலுக்குள் செல்வதுதான் எங்களுடைய இறுதி இலக்கு. நாங்க என்ன வெறும் தெருவுக்குள் வர்றதுக்கா போராடிட்டு இருக்கோம்? கோயிலுக்குள் செல்வதுதான் எங்களுடைய இறுதி இலக்கு. ஆனால் அதற்கு நான் மக்களை தயார்படுத்த வேண்டும் சொல்றார். மக்கள் பயந்து போய் தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தாங்க. அதைத்தான் தொடர்ந்து தந்தை பெரியார் நம்மளை தயார்படுத்துறதே அவருக்கு பெரிய வேலையா இருந்தது. நம்மளே பயந்துகிட்டு நம்மளே தாழ்வு மனப்பான்மையோட இருந்து கொண்டே இருந்தோம். அதனால அந்த 3 வழிகளை திறந்து விட்டதோடு அந்த வைக்கம் போராட்டம் முடிந்தது. இந்த வைக்கம் போராட்டம் தான் பின்னாளில் பல ஆலய நுழைவு போராட்டங்களுக்கான உத்வேகமாக இருந்தது. இந்த வைக்கம் போராட்டம் தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட வடநாட்டில் இந்த மாதிரி ஆலய நுழைவு போராட்டங்களை அவர் நடத்தும் போதும் இதைத்தான் அவர் எடுத்துக்காட்டாக காட்டி இருக்கிறார். அப்படி அதற்கும் வித்திட்டது இந்த சுயமரியாதை இயக்கம் தான். இந்த சுயமரியாதை இயக்கத்தை அந்த குடியரசு இதழ்ல அந்த காலத்துல ஒரு மணமகன் தேவை அப்படிங்கிற ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது. அந்த விளம்பரத்தை மட்டும் நான் அப்படியே படிக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன ராமாயி, ஆதி திராவிட பெண், 22 வயது, திண்டுக்கல் மாவட்டம். அவங்க வந்து இதை எழுதியிருக்காங்க. 3 வருடத்திற்கு முன் சிலுவத்தூரில் என் தாய் மாமனுக்கு என்னை கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். அவருக்கு 50 வயது. ஏற்கனவே 2 மனைவிமார் உண்டு. அவரை மணக்க நான் எவ்வளவு மறுத்தும் பயனில்லை. அவருடன் வாழ விரும்பாமல் தாய் வீட்டில் வாழ்ந்து வந்தேன். நான் தனியாக இருப்பதால் என்னிடம் பலர் தவறாக நடக்க முயன்றார்கள். என் வீட்டாரும் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. இவை எதற்கும் இசையாத நான் யாருக்கும் தெரியாமல் ஈரோட்டிற்கு வந்து தோழர் ஈவே ராமசாமியின் சத்திரத்தில் வசிக்கிறேன். எனக்கு எழுத படிக்க தெரியாது. வீட்டு வேலை, தோட்ட வேலை செய்ய சக்தியும் அனுபவமும் உண்டு. நல்ல குணமும் சுயமரியாதை கொள்கையும் உடையவரை வாழ்க்கை துணையாக கொண்டு வாழ விரும்புகிறேன். விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும்.
இது போன்ற பெண்களின் மறுவாழ்வு தான் சுயமரியாதை இயக்கம். இதற்காகத்தான் அது தொடங்கப்பட்டது. அதே போல ஒரு கடிதம், இதே குடியரசு, நான் எதையுமே கற்பனை பண்ணி சொல்றேன், எல்லாம் குடியரசில் நாள் தேதியோடு வந்த செய்திகளை தான் நான் எடுத்துக்கொண்டு வந்து சொல்றேன். ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்த நம்ம எல்லாம் வெளிநாட்டுல இருக்கோம்ல, பெருமையா நம்ம போறோம்ல நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பி. வெளிநாட்டில் வாழ்ந்த ஒரு கூட்டத்தின் கதியை பாருங்களேன். இப்ப நான் சொல்றேன், எங்களின் கதி இதுதானா அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்தோட பேரு. மலாய் நாட்டுல இருக்கிற தோழர்கள் வசிக்கிறவர்கள் எழுதியிருக்காங்க. சுயமரியாதை வீரர்களே, அஞ்சுக்கோட்டை கிராமவாசிகளாகிய தாழ்த்தப்பட்ட நாங்கள் படும் பாட்டை கேளுங்கள். எங்கள் தலைமைக்காரர்களாகிய பத்திரிகை கூட படிக்க தெரியாத தலைமைக்காரர்கள் அவர்கள் நினைத்ததே சட்டம் என வைத்துக் கொண்டு எங்களை படுத்தும் கொடுமைகளை கேளுங்கள். என்ன கொடுமை? எங்கள் முன்னோர் சம்பாதித்து வைத்த பொருள்களை கூட நாங்கள் அனுபவிக்க முடியாமல் மலாய் நாடு சென்று ஒழிந்து கிடக்கின்றோம். தாய்நாடு திரும்ப பயமாய் இருக்கிறது. அப்படியே ஓரிருவர் கொஞ்சம் பணம் சேர்த்து ஊர் திரும்பினாலும் அவரை அங்கு பனை மரத்தில் கட்டி சவுக்கடி தருகிறார்கள். இதனால் நாங்கள் மலாய் நாட்டையே தாய்நாடாக நினைக்க வேண்டி இருக்கிறதே. நாங்கள் எங்கள் தாய்நாட்டை அடைந்து எங்களுடைய ஆஸ்திகளை அனுபவிக்கும்படியாய் நீங்கள் எங்களுக்கு விமோசனம் அளிப்பீர்களா? இவர்களுக்கான விமோசனம் தான் சுயமரியாதை இயக்கம். அடுத்து சுயமரியாதை இயக்கம் செய்த இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மாநாட்டில் பெண்களை முன்னிறுத்தியது. அதுதான் சுயமரியாதை இயக்கம் செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் மாநாடுகள் தொடர்ந்து நடந்த போதெல்லாம் பெண்களே மாநாட்டின் தலைவிகளாக இருந்தார்கள். இதுலயே நீங்க பார்க்கலாம், நீலாம்பிகை அம்மையார், இவங்க மறைமலை அடிகளுடைய மகள். இவங்க மாநாட்டின் தலைவியாக இருந்திருக்காங்க. தலைவியாக 1929 முதல் மாநாடு நடந்த போது விசாலாட்சி அம்மா, சுபவி ஐயா அவர்களுடைய அம்மா வரும். ஆனா பேச கூச்சப்படுகிற பெண்களை கூட தந்தை பெரியார் அவர்கள் நீங்க ஒரு 4 வார்த்தையாவது பேசி ஆகணும் கட்டாயப்படுத்துவாங்களாம். ஏன்னா வேலை அப்படின்னு சொன்னா மாநாட்டு வேலைகளை உற்சாகமாக செய்பவருக்கு பெண்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களை பேச வைத்து மேடை ஏற்றி அழகு பார்த்தவர் தந்தை பெரியார். இன்னைக்கு இந்த மாநாட்டில் கூட எத்தனையோ பெண்கள் நடத்துகிறார்கள், மேடையில் இருக்கிறார்கள். நான் உட்பட எல்லாவற்றுக்கும் விதை போட்டவர் தந்தை பெரியார் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து அதுவும் மேடையில பேசுறவங்க எல்லாம் யாரு, சும்மா சாதாரணமானவங்க எல்லாம் கிடையாது. மருத்துவர் தர்மாம்பாள், நாராயணி அம்மையார் எல்லாம் படித்த பெண்கள். இவங்க மீனாம்பாள் சிவராஜ். இந்த சிவராஜ் என்பவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய குரலாகவே தமிழகத்தில் ஒலித்தவர் சிவராஜ் அவர்கள் தான். அவர்களுடைய மனைவி மீனாம்பாள் சிவராஜ் அம்மா. இவங்க பல பொறுப்புகளை பல பதவிகளை வகித்தவர் அந்த காலத்தில். இவங்களும் நீலாம்பிகை அம்மையார், மருத்துவர் தர்மாம்பாள் எல்லாரும் சேர்ந்து முடிவு செஞ்சுதான் 1938 பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை இவர்கள் இந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்துதான் வழங்கினார்கள். இதுவும் ஒரு சுயமரியாதை இயக்க மாநாட்டில் நடந்ததுதான். முக்கியமாக அடுத்த ஸ்லைட், இந்த பெண்கள் எல்லாரும் சும்மா மாநாடு மட்டும் அவங்க நடத்துறது இல்லை. முக்கியமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர்களுடைய பங்கு பெரிய பங்கு. முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் நடந்தே வருது, ஒரு பெரிய கூட்டம். அதை வரவேற்கிற கூட்டம் சென்னையில் நடக்குது. அதுதான் முதல்ல பெண்கள் செய்யறதா இருந்து செய்யறாங்க. ஒரு கட்டத்துல கூட்டம், அந்த போராட்டம் ரொம்ப பெருசாகும் போது பெண்கள் அணியே களம் இறங்கி அந்த போராட்டத்துல பயங்கரமா, அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஒரு 78 பெண்கள் களம் இறங்கி போராடுறாங்க. போராடின உடனே கைது பண்ணுவாங்கல்ல, கைது பண்ணா அன்னைக்கு 32 பச்சை குழந்தைகள் கைதானது. ஏன்னா பச்சை பிள்ளையோட வந்து போராடி இருக்காங்க. 32 கை குழந்தைகள் கைதானது. அப்ப அந்த கைதானதுக்கு பிறகு ஒரு காங்கிரஸ்கார் பார்த்துட்டு ஒரு கேலியா ஒரு சொல்றாரு, எதுக்கு தெரியுமா இந்த பொம்பளை எல்லாம் பச்சை பிள்ளையை தூக்கிட்டு ஜெயிலுக்கு போகுது, அங்க போனா இலவசமா பால் கிடைக்கும். அப்படித்தான் பார்த்தாங்க. இவங்கெல்லாம் மாநாட்டில் பேசுகிற பெண்கள், யாரு சமையலறைக்குள்ள கிடக்கிற பெண்களா எதை வேணா சொல்லிட்டு போறதுக்கு, நீங்க சொன்னதை ஒரு வரி விடாமல் திருப்பி வாங்க வேண்டும், வாபஸ் வாங்கணும், மன்னிப்பு கேட்கணும். அடுத்த கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அரசு அதுக்கு வழக்கு நடக்குது இந்த இதுக்கு கைதானதுக்கு. அப்ப அரசு வக்கீல் கேட்கிறாரு, இங்க பாருங்கம்மா, பச்சை பிள்ளையோட எல்லாம் நீங்க சிறைக்கு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், வீட்டுல உங்க கணவன்மார்கள் வேற ரொம்ப முக்கியம் கஷ்டப்படுவாங்க, அதனால நீங்க இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம், நீங்க எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா நீங்க போக வேணாம். அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கள் தாய்மொழிக்காகவும் எங்கள் தாய்நாட்டுக்காகவும் நாங்கள் எந்த கஷ்டத்தை அனுபவிக்க தயாராக இருக்கிறோம், இதில் தலையிடுவதற்கு எங்கள் கணவன்மார்களுக்கு உரிமை இல்லை.
அவங்க கஷ்டப்படவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருந்தாங்க. இது இப்படித்தான் பெண்களை முன்னிறுத்தியது சுயமரியாதை இயக்கம். அடுத்ததாக சுயமரியாதை திருமணங்கள். முதல்ல சுயமரியாதை திருமணங்கள்னா என்ன? இன்னைக்கும் பரவலாக நிறைய அது நடக்கணும். ஏதோ ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு எனக்கு. அதனால இதை நான் சொல்றேன். இந்த சுயமரியாதை திருமணம் அப்படின்னா என்ன? வேதம், மந்திரங்கள், புரோகிதர், தாலி, சடங்குகள், சம்பிரதாயங்கள் எதுவுமே இருக்காது. முக்கியமா ராகு காலத்துல கல்யாணம் பண்ணுவாங்க, நடு ராத்திரியில கூட பண்ணுவாங்க. எதெல்லாம் இந்து மதம் சம்பிரதாயத்துக்கு மாறானது என்று சொல்கிறதோ அதைத்தான் செய்யும் இந்த சுயமரியாதை திருமணங்கள். தஞ்சை ஒரு மூன்று திருமணங்களை மட்டும் நான் சொல்றேன். அந்த காலத்தில் நடந்த திருமணம். அப்பவே தந்தை பெரியார் தஞ்சை மாவட்டத்துல ஒரு வைதிக குடும்பத்தில் பிறந்து இளம் விதவையான சிவகாமி அப்படிங்கிற பெண்ணுக்கு அவர் மறுமணம் செய்து வைக்கிறாரு. சிதம்பரனார் அப்படிங்கிற ஒருத்தரோட மறுமணம் செஞ்சு வைக்கிறாரு. அந்த குடும்பம், அந்த பெண்ணினுடைய அம்மா அப்பா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அந்த பெண்ணை ஈரோட்டிற்கு கொண்டு வந்து நாகம்மையார் தலைமையில் அந்த திருமணம் நடத்திட்டு அந்த பொண்ணை மாப்பிள்ளையை அவர் ஊரெல்லாம் கூட்டி போறான். பாருங்க, இதுவும் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு நடக்கிற திருமணம் தான் இந்த சுயமரியாதை திருமணங்கள். இது ஊர்வலமா கூட்டி போறான் தந்தை பெரியார் அவர்கள். அதே மாதிரி நாகர்கோயில்ல கமலாம்பாள், நல்ல சிவம் அப்படின்னு 2 பேருக்கு நடக்குது. இதுல கமலாம்பாளும் கணவனை இழந்தவள், நல்ல சிவமும் மனைவியை இழந்தவர். 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. கல்யாணம் பண்றாங்க. இன்னைக்கு கூட குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல, கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. அப்படியே குழந்தையோட கல்யாணம் பண்ணா அம்மா அப்பா வாங்கி வச்சுக்கிறாங்க பிள்ளை. அதெல்லாம் இன்னைக்கு நடக்கு. ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அந்த திருமணத்தில் நல்ல சிவம் நல்ல பணம் உள்ளவர் 5000 ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அந்த மணமேடையிலேயே அந்த பெண்ணின் பேரில் எழுதி வைக்கிறார். பெண்ணுக்கு சொத்துரிமை சும்மா பேசல. அன்னைக்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதை செய்து காட்டி கொண்டே போய் கொண்டிருந்தார். சட்டமே இல்லை அன்னைக்கு, ஆனால் அது நடந்தது. அதைத்தான் சுயமரியாதை இயக்கம் செய்தது. அதே மாதிரி பள்ளத்தூர்ல நீலாவதி, ராமசுப்பிரமணியம் இவங்களுடைய திருமணம் சுயமரியாதை திருமணம் நடந்தது. இதற்கு கிட்டத்தட்ட 2500 பேர் இந்த சுயமரியாதை திருமணத்தை பார்க்கறதுக்காக வந்தாங்களாம். அந்த சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இந்த திருமணம் எங்கே நடந்தாலும், அது ஒரு பெரிய செல்வாக்குள்ளவருடைய வீடா இருந்தாலும் சரி, சாதாரண வீடா இருந்தாலும் சரி, கட்டாயம் அந்த திருமணத்துக்கு போய் அதை ஊக்குவிக்கிறதுக்காக, இன்னும் நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கறதுக்காக அதை போய் அவங்க சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவங்க இதை போறத ஒரு கடமையாகவே அவங்க வைத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல போற ஒரு திருமணம் தான் என்னை ரொம்ப பாதிச்சது. புதுக்கோட்டை மாவட்டத்துல குட்டிச்சாமி அப்படின்னு ஒருத்தர். அவர் ராணுவத்துல சிப்பாயியா இருக்காரு. அவருக்கு பிரகதாம்பாள்ங்கிற ஒரு பெண்ணோட அவருக்கு திருமணம் பேசி முடிச்சிட்டாங்க. இந்த பிரகதாம்பாளுடைய அண்ணன், அவர் பேர் குருசாமி, அவர் இந்த சுயமரியாதை இயக்கத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். இவர் தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு புரட்சிகரமான திருமணத்தை நடத்தணும்னு நினைக்கிறார். சுயமரியாதை திருமணம் தான். அதுல என்ன புரட்சிகரமான திருமணம்? யாராவது என்ன புரட்சி அந்த திருமணத்தில் நடந்ததுன்னு யாராவது பெரிய விவரம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கீங்க, யாராவது சொல்ல முடியுமா? அந்த புரட்சி என்ன புரட்சி இந்த திருமணத்தில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த காலகட்டத்தில்? தாலி. அது சுயமரியாதை திருமணமாகத்தான் நடக்க போகிறது. அது போக இல்லைங்கம்மா, அது அப்படித்தான் நடக்க போகுது. அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அது போக ஒரு புரட்சி ஒன்று அந்த திருமணத்தில் நடந்தது அப்படின்னா இல்லைங்க ஐயா, இது பெண் சம்பந்தமா யோசிக்கணும். அந்த பெண்ணுக்கு என் தங்கச்சிக்கு நான் ரவிக்க போட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அந்த அண்ணன். இது 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 ஒரு புரட்சியான்னு தோணுதுல. அந்த காலத்துல இது ஒரு புரட்சி. அந்த காலத்துல இது ஒரு புரட்சி. ஏன்னா தோல்ல துண்டு போட்டிருந்தா இடுப்பில் எடுத்து கட்டிக்கணும். தாழ்த்தப்பட்ட பெண்கள் முழங்காலுக்கு மேல சேலை கட்டணும், மார்பை மறைக்க துணி இல்லை. என்னால அதை ஜீரணிக்க முடியல. இன்னைக்கு நாங்கெல்லாம் அப்போ ஒரு அண்ணன் என் தங்கச்சிக்கு ரவிக்க போட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு எண்ணம். அதை மட்டும் அது அந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் உணர முடியும்னு எனக்கு தோணுது. அப்போ நம்ம இங்க இப்பெல்லாம் கல்யாணத்துல பார்த்தோம்னா நாங்கெல்லாம் 10,000 20,000 நாங்க பிளவுஸ் போடுவோம். என்ன ரவிக்க போராடி நல்லா போடுவோம்டா. நாங்க கிராண்டா போடுவோம். எவ்வளவு போட விடாமல் எங்களை தடுத்தீர்கள் தானே. நாங்க இப்போ எப்படி வேணா போடுவோம், எதுவும் நீங்க கேட்க முடியாது. ஆனால் அதே நேரம் ஒரு மார்பை வெட்டி கொடுத்து நமக்கு இந்த உரிமை வந்திருக்கிறது என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் ஆடை என் உரிமை.
என்று சொல்லும் போதெல்லாம் இது என் உரிமை அல்ல, ஒருத்தி மார்பை அழுத்து கொடுத்து பெற்று தந்த உரிமை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய உடை விஷயத்தில் நாம் உரிமையை எப்படி திறமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நான் இங்கே கவனத்திற்கு வைக்கிறேன். இதையும் சுயமரியாதை இயக்கம் தான் செய்தது. கடைசியாக ஓமந்தூரார் ஐயா, அடுத்த ஸ்லைட். நான் ஓமந்தூரார் ஐயாவை பற்றி நம்ம தமிழகத்தின் சிறந்த முதல்வர்கள், அப்புறம் ரொம்ப எளிமையான முதல்வர்கள் அப்படின்னா எங்க தலைமுறை காமராஜர் வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேல எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஓமந்தூரார் அவர்கள், ஓமந்தூர் ராமசாமியார் அவர்கள் தான் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்திற்கு பிறகு அவர்தான் இருந்தார். அவர்தான் ஆலய நுழைவு போராட்டத்தை அவர் சட்டமாக கொண்டு வந்தவர். ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர். அவர்தான் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை சட்டமாக்கியவர். இதெல்லாம் முன்வரைவாக வைக்கப்பட்டதை அவர்தான் சட்டமாக்கியவர். சட்டமான பிறகுதானே அது தவறும் போது அதை தண்டிக்க முடியும். அதை செய்தவர் அவர்தான். மதுவிலக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் 8 மாவட்டத்தில் மட்டும்தான் இருந்ததுதான். 9வது மாவட்டத்தில் போய் வாங்கிட்டு வந்து குடிச்சிட முடியாதா? இதுக்கு எதுக்கு ஒரு சட்டம்? அதனால் அன்று இருந்த 25 மாவட்டங்களுக்கும் மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கும் அந்த மதுவிலக்குங்கிற விஷயத்தில் அரசு கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை செய்தவர் ஓமந்தூரார் அவர்கள். அது மாதிரி அவர் எவ்வளவு எளிமையாக இருந்தார்னா, அரசு பொது மருத்துவமனையில தான் அவர் வந்து சேர்க்கணும், உடம்பு சரியில்லைன்னா அப்படின்னு சொல்லிடுவாராம். அந்த சாதாரண மனுஷனுக்கு என்ன வைத்தியமோ அதுதான். இந்த மருத்துவமனையில சேர்ந்துட்டு வெளிநாட்டுல இருந்து மருந்தையோ மருத்துவர்களையோ கொண்டு வரவே கூடாதுன்னு ரொம்ப கடுமையாக அவர் சொல்லியிருப்பாராம். அது அவ்வளவு நேர்மையானவர். ஜமீன்தார் முறையெல்லாம் ஒழிச்சிருக்காரு. அவரை முதல்வராக இருக்க விடுவாங்களா? கட்சியில இருந்து நெருக்கடி வந்து அவர் பதவி விலக வேண்டிய கட்டாயம் வந்தது. போங்களா நீங்களும் உங்க பதவியும் அப்படின்னு அவர் தம் விவசாய தொழிலுக்கே சென்று விட்டார் ஓமந்தூரார். அவரை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கடைசியாக நான் முடிவுக்கு வரப்போறேன். தந்தை பெரியார் அவர்களே சொன்னதுதான், எந்த மக்களுடைய நன்மைக்காக அவங்களுடைய சுயமரியாதைக்காக நம்ம போராடுறோமோ அவங்களே நம்மளை மூர்க்கமா எதிர்ப்பாங்க. அந்த அளவிற்கு அவர்களுடைய சிந்தனை சீழ்பிடித்து போயிருக்கிறது. அதுதான் அவர் பட்ட பாடு. நம்மள முதல்ல நம்மள ஒத்துக்க வைக்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுதான், அதுக்காக அவங்கள நம்ம வெறுக்க முடியாது. அவங்களுடைய மயக்கத்தை, அந்த மதி ஈனத்தை போக்குவதுதான் அதற்கான மருந்துன்னு அதை புரிந்து கொண்டு இந்த மக்களை வெறுக்காமல் இந்த வேலையை தோளை போட்டுக்கொண்டு கடைசி வரை செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம இவ்வளவு தூரமாவது வந்திருக்கோம். இன்னைக்கும் யார் வந்து குழப்பினாலும் கடைசியா கொஞ்சம் தெளிவா தான் இருக்கும், ரிசல்ட்ல தெரியுது. அது பரவாயில்ல, அப்படிதான் இருக்கும். ஆனால் நாம போக வேண்டியது இன்னும் இருக்கு. நம்மளால இன்னும் சாதியை மட்டும் விடவே முடியல. நம்மளால ஏன்னே தெரியல, அதை நம்மளால விடவே முடியல. அமெரிக்கால சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1964 வந்தது. என்ன சொல்றாங்க? மத, இன, நிற, பாலின வேறுபாடு இருக்கக்கூடாது. எப்போ? 1964. அதற்கு 50 வருடங்கள் கிட்டத்தட்ட முன்னாடியே நம்ம கிட்ட சுயமரியாதை இயக்கம் வந்துருச்சு. நம்ம இவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்கணும்ல. நம்ம என்ன பண்ணோம்? இங்க வந்து அந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ல சாதியை சேர்க்க வச்சுக்கிட்டோமே. இதுதான் நாம் செய்வது. இது நம்ம செஞ்சிருக்க கூடாதே. ஆனால் சியாட்டில்ல நடந்துருச்சு. சரி, ஒரு மாநிலத்தோடு போகட்டும், இனியாவது அது வேண்டாம், நாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்போம். இது ரொம்ப எளிது. அமெரிக்காவில் பிறக்கும் ஒரு பிள்ளைக்கு கூட பிறப்பு சான்றிதழில் சாதி கொடுக்கப்படுவதில்லையே. எதற்காக சாதியை பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும்? இங்கே தேவையே இல்லை. இங்கே சாதி இல்லாமல் வாழ்வது எளிது. அதை செய்வோம். அமெரிக்க தமிழர்கள் உலக தமிழர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்போம். ஏனென்றால் சமத்துவம் தமிழரின் தனித்துவம். தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருந்தால் உண்மையிலேயே மகிழ்ந்திருப்பார், வாழ்த்தி இருப்பார். இங்க ஜெயமாறன் ரொம்ப சிறப்பாக பேசினார்கள். எனக்கு ஒரு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என்னன்னா, எனக்கே நிறைய விஷயம் மறந்து போச்சு. இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க,
இதெல்லாம் வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு நீங்க அமெரிக்காவில் பெரிய வங்கியில பெரிய வேலையில இருந்துகிட்டு கணினியில பெரிய ஆளுமையா இருந்துகிட்டு இதெல்லாம் பத்தி சொன்னீங்களே, என்னால நம்பவே முடியல வெங்காயம். எனக்கு வயசாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை மாதிரி பெண்கள் இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் எதையும் செய்ய முடியாது. வெற்றி நமக்கு தான் என்பதை உறுதியாக சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. விருந்தினர்கள் அவசரமாக போக வேண்டியிருப்பதால் மொழியை யார் முதல்ல போகணுமோ சொல்லுங்க, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். கவிஞர் அறிமுகத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து, ஒரு விருது கொடுத்து, தொகையும் கொடுத்து, தொந்தரவு பண்றதுக்காக கூப்பிட்டு வந்து எவ்வளவு தொந்தரவு பண்ண முடியுமோ அவ்வளவு தொந்தரவு பண்றது மகிழ்ச்சியோட பயிரும், அது உரிமையோடு செய்கிறோம். அதுதான் கருப்பு சட்டை, அதுதான் திராவிட இயக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு உண்மையிலேயே எனக்கு அழுக வந்துச்சு. அமெரிக்காவில் ஒரு எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் வீடு மாதிரி ஒரு மிக அனைத்து வசதிகளும் உள்ள வாழ்க்கையில் வந்த பிறகும் கூட உங்களை இந்த அரங்கத்திற்குள் அழைத்து வந்திருப்பது, நேற்று சொன்ன மாதிரி அந்த நன்றி செய்கிற ஒரு நல்ல அமர்வு தான் இந்த அமர்வு. இதிலே நான் நிறைய எழுதியிருக்கிறேன். என்னை எழுத வச்சது தமிழ், சரியா எழுதுறான்னு சொன்னது பெரியார். நல்லா பேச நான் நட்பு காலம்னு எழுதியிருக்கேன். ஒரு 2 லட்சம் படிகளுக்கு மேல அது இளையவர்களிடம் சென்று சேர்ந்திருக்கும். அந்த சென்று சேர்ந்தது நட்பு காலம் இல்லை, தந்தை பெரியார். ஆணுக்கும் பெண்ணுக்குமான இந்த சமத்துவத்தை சொன்ன எனக்குள்ளாக, என் எண்ணங்களுக்குள்ளாக ஊற்றிவிட்டவர் தந்தை பெரியார். அணுத்தமிழ் அடக்க என்ற ஒரு நூல் எழுதினேன். அதில் கூந்தலை சொருக்கு, நகைகளை கழற்று, அலங்கரிக்க மறு, சடங்குகள் மிரள புதிதாக என்று நான் எழுதவில்லை, தந்தை பெரியார் தான் என் விரல் பிடித்து எழுதினார். பெண்ணை பேச பெண்ணே எழு என்றும் தந்தை பெரியார் தான் என்னை எழுத வைத்தார். ஆனால் அமெரிக்காவில் உங்களை வாழ வைத்திருக்கிறார். பெண்ணை பேச, பெண்களுக்காக மட்டும் நீங்கள் பேசவில்லை, ஆண்களுக்காக மட்டும் பேசவில்லை. உலகில் எங்கே காயம்பட்ட ஒரு மனிதன், ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு பறவை, அனைத்திற்காகவுமான அந்த வாழ்க்கையை நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொன்னவன் தான் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாருடைய எண்ணங்களை, வரலாற்றின் அடுக்குகளை, அந்த குறிப்புகள் இருக்கலாம், ஆனால் கேட்கின்ற போது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பேராசிரியன் இவ்வளவு நிமிடத்திற்குள்ளாக அந்த வலி சுமந்த வரலாற்றை இவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமா? பெண்ணே, உலக தமிழர்கள் அனைவரின் சார்பாக உனக்கு நன்றி.